நண்பர்களே, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 29. இன்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இன்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனசு கட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும். உடலை பற்றி நிறைய நினைக்கிறோம், ஆனால் மனசை பற்றி நினைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் மனசை பற்றி நம்ம நினைக்கிறது இல்லை. ஏன்னா இது வாழ்வோடு சேர்ந்த ஒரு முறை அப்படிங்கிறதுனால. ஸோ பல பேர் நம்மளில் பழைய விஷயங்களை நினைத்து கவலைப்படுறது, அதே மாதிரி நாளைய விஷயங்களை பற்றி நினைத்து கவலைப்படுறது. இதனால் வாழ்க்கையில் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அழுத்தம், ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன், இது எல்லாமே என்டையர் லைஃப்பையும் மாற்றிடுது. ஸோ நம்ம நேற்றைய பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நாளைய பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே பிளான் பண்ண எதுவுமே பல நேரங்களில் கிளிக் ஆகாமல் போனதுண்டு. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம கையில் இருக்குது, அது டைம், அசர்ட், எனிதிங். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை மனதுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ இன்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு, இன்றைக்கி என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நம்ம நிறைய பேர் பாஸ்டில் நடந்ததை வச்சு உட்காந்து யோசித்து அதை பற்றி திங்க் பண்ணி அதை பற்றி கவலைப்பட்டு பல விஷயங்களை ஒரு அழுத்தத்தை கொடுத்து, ஸோ இது என்ன ஆகுதுன்னா உடலுக்கும் மனதுக்கும் தொடர்ந்து அழுத்தமாக அமையுது. இந்த உடலுக்கும் மனதுக்கும் தொடர்ந்து அழுத்தம் அமைய அது டிசீஸாக மாறி அது என்டையர் வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிடுது. அதே மாதிரி நாளைக்கு என்ன வேணாலும் மிராக்கிள் நடக்கலாம், என்ன வேணாலும் நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் வேணாலும் நடக்கவே முடியாதுங்கிற விஷயம் கூட நடக்கும். ஸோ அதை நினச்சி நான் நாளைக்கு இப்படி வருவனா, இப்படி எஜுகேஷன் ஆகுமா, இல்லது இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு எதிர்மறையான எண்ணங்களையும் அல்லது ஒரு விதமான ஒரு ரொம்ப டீப் திங்கிங், ஓவர் திங்கிங் அதோடு இருந்துகிட்டே இருந்தால் உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த ப்ரெசன்ட் லைஃப்பை எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக வச்சுருந்தால்தான் அதுதான் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங்குக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதுதான் பூஸ்ட் பண்ணும். இன்றைக்கி எல்லாருமே பழைய விஷயங்களை பற்றி நினைக்கும் போதும் சரி, பாஸ்ட்டு என்ன ஈவெண்ட்ஸு அது ஜாய்ஃபுல் ஈவெண்ட்ஸ்னால் ஓகே, ஆனால் துயர சம்பவங்கள் அல்லது ஒரு விதமான பேடு இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அதை நினச்சி ஓவர் திங்க் பண்ணால் அதனாலையும் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நடக்க வேண்டிய விஷயங்களை ஓவராக திங்க் பண்ணாலும் பிரச்சனைகள் மனசுக்கு வரும். அதனால் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் அப்படிங்கிறதுல உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் இந்த கையில் இருக்கக்கூடிய அசட்ஸ் இன்றைக்கி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்றைய பொழுது எவ்வளவு ஹாப்பியாக சந்தோஷமாக ப்ரொடக்டிவாக ஒரு ஆக்கப்பூர்வமாக என்ன செய்தோம், ஆக்கப்பூர்வமாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தோமா, இந்த மனதை சந்தோஷமாக வைத்திருந்தோமா, இந்த மனதுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்காம இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் பழைய எல்லா நிகழ்வுகளையும் நினைக்கிறதுனால, அதை ஓவர் திங்க் பண்ணுறதுனால எதுவும் மாறப்போகிறது கிடையாது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் என்ன தான் நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுக்கு நேர்மாறாக நடக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. எத்தனையோ பேர் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த பிளானிங் எல்லாம் கடைசி நிமிஷத்தில் சுக்கு நூலாக மாறிய நிகழ்வுகள் பல.
எவ்வளவோ விஷயங்கள் மாறும். நீங்கள் நினைக்காத விஷயங்கள் எத்தனையோ நடக்கும். அந்த நினைக்காத விஷயங்களுக்காக நீங்கள் அந்த விஷயத்தை காலத்தின் கையில் விட்டுவிட்டு டெய்லியும் உங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஹாப்பியாக சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அசட் காலம் இன்று அப்படிங்கிறத இன்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி என்ன இருக்குங்கிறத வச்சு ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க. அப்படி வாழும் முறை தான் மன அழுத்தத்துக்கு உட்படாது. நீங்கள் மனசு கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறீங்கன்னு அர்த்தம். எப்பன்னா டெய்லியும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டு போகும்போதும் அதுக்காக நீங்கள் மெனக்கடாமல் லேசாக மனசை லேசாக வச்சு கொண்டு போகலாம். பல பேர் பார்த்திங்கன்னா நேற்று நடந்த விஷயத்தை உட்காந்து யோசிக்கிறது, அதுவும் எந்த பிரயோஜனம் இல்லை. நேற்று நடந்த விஷயத்தை யோசிச்சதுனால உங்களுக்கு அது எந்த பிரயோஜனம் ஏற்பட போகிறதில்லை. அதே மாதிரி நாளைக்கு இவ்வளோ பிளான் அவ்வளோ பிளான் பெரிய பிளானுகள் எல்லாம் போட்டு உட்காந்துக்கிறது பெரிய ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயமும் இல்லை. அப்போ இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோம், ரொட்டீனாக வேலை செஞ்சோம், நிகழ்கால நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ நிகழ்காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரெசண்ட்டாக அப்பா நான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறேன், அல்லது இங்கே டூர் போகிறேன், அந்த நிகழ்வுகள் மெமரிஸ் இன்றைக்கி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கில் அட்டென்டிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் போனால் இன்றைக்கி இந்த ஒர்க்கெல்லாம் செய்தேன், நாளைக்கு பண்ணுறோம் பண்ணலைங்கிறத பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டியதும் இல்லை. நேற்று இப்படியெல்லாம் நடந்ததா அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்க வேண்டியதில்லை. இன்று என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும், அது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது வயதானவர்களாக இருக்கலாம், அல்லது வியாதிகளை பற்றி சில பேர் என்னென்னா என்றைக்கோ ஒரு நாள் நடந்தது, அந்த வியாதி நாளைக்கு வந்துடுமோ அப்படி. அதனால் நேற்றைய பற்றி இருக்கக்கூடிய வியாதிகளை பற்றி நினைக்க வேண்டியதில்லை, நாளைக்கு வரக்கூடிய வியாதிகளை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னா, சந்தோஷமாக நடக்கிறேன்னா, சந்தோஷமாக பேசுகிறேன்னா, சந்தோஷமாக கண்கள் தெரியுதா, இதெல்லாம் ஒவ்வொரு உறுப்பும் நல்லா இயங்குதா, ஸோ அந்த ஹாப்பினஸோடு தான் நீங்கள் வாழணும். நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், நேற்று என்ன வேணால் நடந்து இருக்கலாம். அதை நினைத்தால் உங்கள் மனதுக்குள் ஒரு விதமான அழுத்தத்தை, ஒரு விதமான ப்ரெஷரை கொடுக்குறீங்க. இந்த அழுத்தம் கொடுக்க கொடுக்க உங்கள் மன அழுத்தம் உடல் பிரச்சனையாக மாறி அது பிளட் ப்ரெஷராக மாறும், பிளட் சுகராக மாறும், அதே மாதிரி மற்ற க்ரோனிக் டிசீஸஸாகவும் மாறும். ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இந்த மாதிரி நேற்றைய திங்கிங், நாளைய திங்கிங், இன்றைக்கி ப்ரெசன்ட் வேர்ல்டை ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற பழக்கம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க, பேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளை மட்டும் நினச்சி சந்தோஷமாக சிறகடைச்சி வானத்தில் பறக்குது. அதே மாதிரி நம்ம காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் அந்தந்த நேரத்துக்கு தேவையான இரைகளை சரியாக எடுத்து சாப்பிட்டு நிம்மதியாக ஹாப்பியாக வாழுது. அது நேற்றையை பற்றி நினைக்கிறதில்ல, நாளையை பற்றி நினைக்கிறதில்ல. மனிதனும் அந்த மாதிரி விலங்கினத்திலிருந்து வந்தவர் தான். அவனும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் வாழ்ந்தான். ஒரு ஸ்டேஜில் எல்லா சொஃபிஸ்டிகேஷனும், எல்லா ஆடம்பரமும், எல்லா பொருளும் கிடைச்சதுக்கப்புறம்தான் ஒரு விதமான இந்த ஓவர் திங்கிங்கே வந்தது. அது வரைக்கும் ஆதி மனிதனிலிருந்து இந்த நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் மிக லாங் பிஃபோர், அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்த நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளவு தூரம் ஒவ்வொன்றையும் பற்றி ஓவர் திங்கிங் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டு, சொஃபஸ்டிகேஷன், இது எல்லாம் எப்படின்னா ஓவர் திங்கிங் பண்ண வச்சு நேற்றைய பற்றி நிறைய நினைக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி நாளைய பற்றியும் ஃப்யூச்சரில் நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அவ்வளோ அசட் வாங்கணும், அவ்வளோ வீடு கட்டணும், ஸோ அந்த படிப்பு படிக்கணும், நிறைய ஒரு கால்குலேஷனோட, ஒரு சொஃபஸ்டிகேஷனோட வாழ்றதுனால தான்
இந்த பிரச்சனை. இதனால் தான் மனசு அந்நியப்பட்டு நிற்குது. மனசு ஒரு விதமான கவலையோடவே இருக்கு. ஏதோ ஒரு திங்கிங், நேற்றைய பற்றி திங்கிங், நாளைய பற்றி திங்கிங், அது வந்து ஒரு நெகட்டிவ் மோடோட. ஸோ அந்த நெகட்டிவ் மோடோட அந்த திங்கிங் வர 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 மனிதனுடைய மூளையினுடைய செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அட்டென்டிவாக இல்லாமல் ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டு ஸ்டேட்டில் வாழக்கூடிய நிலைமை ஏற்படுது. ஸோ இதனால தான் சொல்கிறோம், நம்ம என்ன இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஈஸி, செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிறத காட்டிலும் கண்டிப்பாக டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே சாத்தியம். எதையும் நம்மளால் சாதிக்க முடியும். அப்போ நேற்றையை பற்றி நான் திங்க் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா எப்படி திங்க் பண்ணாமல் இருக்கிறது? நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஷெட்யூல்டு வேலைகளை செய்யணும். காலையில் எந்திரிக்கணும், 6 மணிக்கு வந்து ஒரு வாட்டர் குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கை ஷெட்யூல்டாக செஞ்சுட்டு தென் வந்து ஈவினிங் வந்து ரிலாக்ஸாக ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிட்டு அல்லது ஃப்ரெண்ட்ஸு கூட சேட் பண்ணிட்டு தென் வந்து டைரி எழுத பக்கம் டைரி எழுதிட்டு இந்த ரெகுலராக ரொட்டீனாக நைட்டு நல்லா படுத்து தூங்குகிற பழக்கங்களை ஆன் டைமுக்கு தூங்கி. ஸோ இந்த ஷெட்யூல்டாக ஒர்க்கை வச்சுக்கணும். நிறைய ஃப்ரீ டைம் இருந்தால்தான் ஓவர் திங்கிங், அதாவது வந்து நேற்றையை பற்றியும் நாளையை பற்றி நினைக்கணும். எனக்கு நேற்று என்ன நடந்திருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாளை என்ன நடக்க போகுதோ அதை பற்றியும் கவலை இல்லை. நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினச்சா தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா மனம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு அப்பப்போ வந்து மாற்றிக்கக்கூடிய சட்டை கிடையாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே எதை நினைக்கிறீங்களோ அது நம்மளை ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு தெளிந்த நீரோடை போல செய்யும். அதுதான் அழுத்தத்துக்கு உட்படாது. ஸோ இன்று என்ன இருக்கோ, என்கிட்ட இன்றைக்கி என்னென்னலாம் இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. நாளைக்கு நான் கார் வாங்க போகிறேன், நாளைக்கு நான் எத்தனையோ விஷயங்கள் வந்து பண்ண போகிறேங்கிறது அது நாளைய விஷயம். இன்றைக்கி என்கிட்ட பைக் இருக்கா, இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு வாடகை வீடு இருக்கா, இன்றைக்கி எனக்கு வந்து ஃபேமிலி இருக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இன்று வாழ கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்ளும்போது, ஆனால் கம்பேரிசனே இல்லாமல் இப்படி வாழ கற்றுக்கொள்ளும்போது தான் மனசு இலகுவாக இருக்கும், மனசு லேசாக இருக்கும். நம்ம எவ்வளவோ விஷயங்களை உள்ளுக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே கொண்டு போய் திணிக்கிறோம். அப்படி திணிக்கத்தான் மனசு ஓவர்லோடாகி அதே வியாதிகளாக மாறுது, அதே பிரச்சனைகளாக மாறுது. ஸோ எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. இன்று என்ன இருக்கோ அதை வச்சு அழகாக சந்தோஷமாக நான் வாழறேன்னு நீங்கள் முடிவெடுத்து வாழ்ந்தீங்கன்னா இன்றைய பொழுது என்னுடைய பொழுது, இன்றைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, நாளையது என்னுடையது அல்ல, நேற்றையது என்னுடையது அல்ல, இன்று மட்டுமே என்னுடைய வாழ்க்கைன்னு வாழ கற்றுட்டு வாழுங்க. இன்னிலிருந்தே நான் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் அப்படிங்கிறதுல இன்று வாழ நான் கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி இருக்கிறத வச்சு நான் வாழ கற்றுக்கிட்டேன். எனக்கு நாளைக்கு பற்றியும் கவலை இல்லை, நேற்றையும் பற்றியும் கவலை இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி ஏதாவது பிரச்சனைன்னா இதுவும் கடந்து போகும்னு சொல்லிவிட்டு அப்படியே போங்க, ரிலாக்ஸாக போங்க, சந்தோஷமாக போங்க. இந்த சந்தோஷமும் ஒரு தெளிவான மனநிலையும் இன்றைக்கி இருக்கிறத வச்சு வாழணுங்கிற விஷயமே உங்களை வெற்றிக்கு இழுத்து செல்லும். அந்த வெற்றி தான் நீடித்த நிலையான வெற்றியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு சிங்கமோ புலியோ யானையோ கரடியோ அல்லது பறவைகளோ அசட்டை பற்றியோ அல்லது வந்து நேற்று வாழ்ந்த வாழ்க்கைகளை பற்றியோ நினைக்காம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ஈவன் நம்ம முன்னோர்களான குரங்குகளாகட்டும் அல்லது வந்து சிம்பன்சிஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து எதை பற்றி நினைக்காம இருக்கக்கூடிய விஷயங்களை ஹாப்பியாக சந்தோஷமாக கடந்து போகிறாங்க. மனிதன் இந்த ஒரு 50 வருஷம் 100 வருஷத்தில் தான் எல்லா அசட்ஸையும் ஆடம்பரத்தையும் கௌரவத்தையும் ஒரு விதமான சொஃபஸ்டிகேஷனையும் கம்ஃபர்ட் ஜோனையும் வச்சுக்கிட்டு அதை விட்டு வெளியே வராமல் நேற்றையை பற்றி அதிகமாக டைம் கிடைக்குது, நிறையா சொஃபஸ்டிகேஷன் இருக்குது, அதை வச்சுட்டு நேற்றையை பற்றி உட்காந்து யோசிக்கிறது,
அல்லது இந்த அசட்டு இதெல்லாம் வச்சு நாளைக்கு என்ன ஆகிடுமோங்கிறது வந்து பயந்துக்கிறது, இது தேவையில்லாது. எந்த வாழ்க்கையும் யாருக்கும் முழுமையான சொந்தம் கிடையாது. இந்த உலகமே வந்து ஒரு நாடக மேடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்கும் சொந்தமும் கிடையாது. அதனால் வந்து இன்று நம் கையில் என்ன இருக்கிறது? இந்த டைம் இருக்குது, இந்த உடல் இருக்குது, இந்த வாழ்க்கை இருக்குது. அதை வைத்து சந்தோஷமாக வாழுங்கள். அப்படி வாழும்போது மனதுக்கு அழுத்தம் மிக மிக குறைவு. இன்று வாழ கற்றுக்கொண்டாலே மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அது உடல் நலனையும் காக்கும். ஸோ மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். பகுதி 29 இன்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது இத்துடன் முடியுது. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 30 சந்திப்போம். இந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் 2 சீரீஸ் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை, இன்னொன்று பார்த்திங்கன்னா மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். இந்த 2 சீரீஸ் வந்து எபிசோட்ஸ் வந்து மனதோடு கொஞ்சம் பேசுங்களில் வந்து இது 29வது எபிசோடு. அதே மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை ஏறக்குறைய வந்து 84 எபிசோடு போயிருக்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் 2மே இருக்குது. அதே மாதிரி ஓவரால் எல்லா வீடியோஸும் வீடியோ செஷனில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா உடல் நலனுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை, அதே மாதிரி மன நலனுக்கு மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். இந்த 2 சீரீஸு உடலையும் மனதையும் நன்றாக ஆரோக்கியமாக மாற்றுவதற்கு உதவும். அதை பார்த்து பயனடைங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.